எல்லா புகழும் இறைவனுக்கு. தன்வந்திரி மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுக. இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டம் மத்தத்திலிருந்து விசா பாரம்பரிய வைத்தியசாலையினுடைய நிறுவனர், பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். நம்மளுடைய சிகிச்சை மையம் முன்னோர்கள் நடத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளாக நான் ஒரு 13வது தலைமுறை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய பொறுப்புக்கு ஒரு 40 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல நம்ம வரக்கூடிய நோயாளிகள் நிறைய பேருக்கு நம்ம அவங்களுடைய அறிகுறிகளுக்கு நம்ம புது மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். எலும்பு முறிவு சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சட்காமாலை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். வாத நோய் சிகிச்சைகள் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அப்பப்போ இந்த விஷ முறிவு நச்சு சிகிச்சைகள் பண்ணிட்டு இருக்கோம். பொது சிகிச்சையில இப்ப நம்ம கிட்ட சிகிச்சைக்கு வந்த மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா சேர்ந்த நாகு அவர்கள் இப்ப நம்ம வைத்தியத்தை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுவாங்க. பேரு? என் பேர் நாகு. அப்பா பேரு? மச்சக்காலம். ஊர் கேசமட்டி, மேலூர் தாலுகா, மதுரை மாவட்டம். சரி சரி. இப்போ முதல்ல உங்க பையனுக்கு நீங்க சிகிச்சைக்கு வந்தீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? அது சளி உறிஞ்சு தெரியாம இருந்து தலை இருந்திருக்குது. தலை இருந்தது அப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சு நிறைய பக்கம் பாத்தீங்க. ஆமா. சரியா வரல. அதுக்கு பிற்பாடு இந்த இடம் தெரியாம அப்புறம் தெரிஞ்சு அது கூட்டியாந்து இப்ப சரியாயிருச்சு. இப்ப நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு. செலவும் நம்ம கம்மி தான் மருத்துவத்துல. ஆமா, கம்மா நிர்வாகம் நல்லா இருக்கு. அது உங்களுக்கு திருப்தியா இருக்கு. சரி, அப்புறம் உங்களுக்கு வந்தீங்க. நான் யதார்த்தமா நம்ம பிள்ளைக்கு நம்மளுக்கு வாயு மாதிரி குத்துது. சரி. இதை அதுக்கு அப்புறம் திருப்பி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி சொன்னீங்க, சரியாக்கிருப்போம், அதெல்லாம் சரியாகிருப்போம், வாய்க்கெல்லாம் எல்லாமே இருக்கு அப்படிங்க. அதே மாதிரி சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டு வந்த பிற்பாடு நல்லா இருந்துச்சு. நீங்க முதல்ல நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடி அல்சரு, இந்த குடல் புண்ணு, இந்த வாயுக்கு வேற இங்கிலீஷ் வைத்தியம்லாம் பாத்தீங்க. வைத்தியம்லாம் பாத்தீங்கல்ல? வேற மெடிக்கல்ல மட்டும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்க. அது போட்டு நிக்கல. அந்த அப்பக்கப்ப அப்புறம் ஒரு மாதிரி இப்படி வழியில நிக்க இருக்கேன். சரி. நான் கொஞ்சம் இதுகளை அன்னைக்கு ஒரு கடுமையான வழியோட வந்தீங்க. ஆமா, கடுமையோட கடி தாங்க முடியாத வழியில வந்தேன். சரி. நம்ம மருந்து சூரணம் சாப்பிட்டு எவ்வளவு நேரத்துல நின்றுச்சு? கடுமையா வந்தேன். அங்க இருந்து ஊசியெல்லாம் போட்டேன். ஊசி போட்டு நிக்கல. அது பிரஷர் சொல்லிட்டாங்க. பிரஷர் கூடிக்கிட்டு 90 50 இருக்கு. பிரஷர் இருக்கு. திருப்பி சாப்பிட்டு ஒடியாந்து போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஒடியாந்தேன். சாப்பிட முடியல. அப்புறம் வந்தோடனே உடனே இப்ப நிப்பாட்டி கொடுன்னு சொன்னீங்க. கொடுத்தீங்க. சரி. பொண்ணு கொடுத்தீங்க. கொடுத்து சத்தான படுவு நாக பண்ணீங்க. படுத்த நிமிஷத்துல 10 நிமிஷத்துல நின்றுச்சு. அதாவது இப்ப சில பேர் சொல்றாங்க நாட்டு மருந்துனா மெதுவா கேட்குன்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. இப்ப நம்ம யுனானி மருந்து அது மாதிரி இருக்காது. இல்ல, சாப்பிட்ட உடனே உங்களுடைய தொந்தரவுகள் குறையுது. அதை உணர முடியுது. ரெண்டாவது நம்ம மருந்துக்கு பத்தியம் இல்லைன்னு சொல்றோம். பத்தியம் இல்லை சொல்றோம். ஆமா. எது வேணாலும் சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணல. இதுவும் பண்ணல. அப்ப உங்களுக்கு யுனானி மருத்துவம் செலவும் கம்மியா இருக்கு. ஆமா. நிவாரணமும் நல்லா இருக்கு. ஆமா. அது உங்களுக்கு திருப்தியா இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க நிறைய பேர். சரி 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 சொல்றேன். இவர் கூறியதை போன்று கடுமையான நோயால் அவதிப்படுபவர்கள் குணம் பெற பாரம்பரிய சிகிச்சை அளிக்கப்படும். லட்சக்கணக்கானோருக்கு பத்தியம் இல்லாமல் சிகிச்சை அளித்த வைத்தியசாலை. 400 வருட பாரம்பரியம். 13வது தலைமுறை வைத்தியர்கள். நிசா பாரம்பரிய வைத்தியசாலை. முகவரி: நிசா பாரம்பரிய வைத்தியசாலை, 5/192/1, அன்னை பாத்திமா தெரு, செந்துறை ரோடு, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம். போஸ்டல் பின்கோடு 624401. தொடர்புக்கு செல் மற்றும் வாட்ஸ்அப் 97 91 90 50 74 மற்றும் 81 48 64 50 74 மற்றும் 94 88 91
2808. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.